இந்த சம்பவத்தை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது கேள்வி கட்டப்பட்டவுடனேயே தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினமே கேள்விப்பட்ட அடுத்த நிமிடமே என்னையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தையும் அனுப்பி வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி அனுப்பினார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேற்றையிலிருந்து பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களெல்லாம் அழைத்து ஏறத்தாழ சிறப்பு மருத்துவர் என்று 165 பேர், உடற்கூறு ஆய்வு மருத்துவர் என்று 56 பேர், 221 பேர் மருத்துவ குழு அமைத்து இந்த உயிரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஆணையேற்றத்தார் சிறப்பாக அங்காங்கு இந்த மருத்துவ குழு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருப்பவர்களை உயிரை காப்பாற்றுவதிலே அரசு முனைப்போடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது.